ஒரு முதியவர் சாலை ஓரத்தில் ஒரு சின்ன குழி தோண்டி ஒரு செடியை நட்டுக்கிட்டு இருக்காரு. தள்ளாத வயசுலையும் மூச்சிறைக்க அவர் செய்கிற வேலையை ஒரு இளைஞன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த முதியவர் பக்கத்தில் வரான். அந்த முதியவர்கிட்ட பேசுகிறான். பெரியவரே, இந்த மரம் வளர்ந்து அதோட பழம் கனிலாம் தரும்போது நீங்கள் இருக்க போகிறதில்ல, அப்புறம் ஏன் வீணாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். அதற்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, தம்பி, நான் இன்னைக்கு உண்ணக்கூடிய பழங்கள் அன்னைக்கு யாரோ நட்டது. அதே மாதிரி இன்னைக்கு நான் நடக்கூடிய இந்த செடியை அடுத்த தலைமுறை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக நான் நட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சமூக பொறுப்புணர்வோடு அந்த முதியவர் பேசுகிறார். அதை கேட்டு அந்த இளைஞன் தன்னுடைய சுயநலத்தை எண்ணி வருத்தப்படுறான். அப்போ தான் அந்த இளைஞனுக்கு ஒன்று புரியுது. நாம் செய்யக்கூடிய நன்மைகள் நமக்கானது மட்டுமல்ல, அவை வருங்கால தலைமுறைக்காக நாம் செய்யக்கூடிய முதலீடு என்பதை அவன் புரிந்து கொள்கின்றான்.